வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 27. ஒரு யோகியின் சுயசரித்திலிருந்து தான் பார்க்க போகிறோம். ராஞ்சியில் ஒரு யோக பாடசாலை நிறைவு தான் ஹெட்டிங்கு. இப்போ ஸ்தாபன வேலைகளை நீ ஏன் வெறுக்கிறன்ட்டு குருதேவர் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் பரமஹம்சர் யோகானந்தர்கிட்ட கேட்குறாங்க. குருதேவரின் கேள்வி எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி அளித்தது. அந்த சமயம்தான் ஸ்தாபனங்களை என்பது பெரும் குளவுகளின் கூடு என்பது என்னுடைய சொந்த அபிப்பிராயமாய் இருந்தது. உண்மைதான், அது ஒரு நன்றி கிட்டாத வேலை ஐயா. நான் பதிலளித்தேன். தலைவன் எது செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அந்த விமர்சனத்துக்கு ஆளாகவே செய்கிறான். தெய்வீகம் என்ற பால் திரட்டு அனைத்துமே உனக்கு மட்டும் வேண்டும் என்கிறாயா? என் குருவின் சுருக்கென்ற பதிலில் கண்டிப்பான பார்வையும் கலந்திருந்தது. தாராள மனமுடைய ஆசாரியர்களின் பரம்பரை தங்கள் அறிவை மனமுவந்து மற்றவர்களுக்கு அளித்திராமல் இருந்தால் நீயோ அல்லது மற்றவர்களோ யோக முறையினால் கடவுளுடன் தொடர்பு கொண்டிருக்க முடியுமா? அவர் தொடர்ந்தார். இறைவன், தேன், ஸ்தாபனங்கள் தேன் கூடுகளாகும். ரெண்டுமே தேவைதான். உயிரை இல்லாத எந்த உருவமே உபயோகம் இல்லாததான். ஆனால் ஆன்மீக தேன் நிரம்பிய சுறுசுறுப்பாக இயங்கும் கூடுகளை நீ ஏன் ஆரம்பிக்க கூடாது? அவருடைய அறிவுரை என்னை ஆழமாக பாதித்தது. நான் வெளிப்படையாக எந்த பதிலும் சொல்ல முடியாமல் என் இதயத்தில் அசைக்க முடியாத ஒரு தீர்மானமும் எழுந்தது. என் குருவின் திருவடிகளில் நான் அறிந்த அசைக்க முடியாத உண்மைகளை என் சக்திக்குட்பட்டவரை என் கூட இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்வேன். இறைவா, உன் அன்பு என் பக்தி என்னும் சரணாலயத்தில் என்றும் ஒளி வீசட்டும். உன் அன்பை எல்லோருடைய இதயங்களிலும் எழுப்ப வல்லவன் ஆவேனாக என்று பிரார்த்தித்தேன். முன்னொரு சமயம் நான் சந்நியாசம் ஏற்பதற்கு முன் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் கொஞ்சமும் எதிர்பாராத ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். வயதான காலத்தில் ஒரு மனைவியின் துணை இல்லாத குறையை நீ எவ்வளவு உணர்வாய்? ஒரு இல்லறத்தான் தன் மனைவி மக்களை காப்பதற்கு ஒரு உபயோகமான தொழிலில் இருப்பதினால் கடவுளின் பார்வையை ஒரு திருப்திகரமான பாகத்தை ஏற்கிறான் என்பதை நீ ஒப்பு கொள்கிறாய் இல்லையா என்றார். ஐயா, நான் திகிலுடன் மறுத்தேன். இந்த வாழ்க்கையில் ஏன் ஒரே விருப்பம் பிரபஞ்ச அன்பனை அடைவதுதான் என்பது உங்களுக்கு தெரியுமல்லவா? குருதேவர் மகிழ்ச்சியுடன் நகைத்ததில் இருந்து அவர் அந்த வார்த்தைகளை என்னை சோதிக்கவே சொன்னார் என்பதை தெரிந்து கொண்டேன். அவர் மெதுவாக சொன்னார், ஞாபகம் இருக்கட்டும், யார் ஒருவர் வழக்கமான குடும்ப கடமைகளை நிராகரிக்கிறானோ அவன் இன்னும் மிகப்பெரிய குடும்பத்தின் ஏதாவது பொறுப்பை ஏற்றுதான் தன் செய்கையின் நியாயத்தை நிரூபிக்க முடியும். சிறுவர்களுக்கான சரியான கல்வி முறையை பற்றிய குறிக்கோள் என்றுமே என் இதயத்திற்கு ரொம்பவும் உகந்ததாகும். உடலையும் புத்தியையும் முன்னேற செய்வது மட்டும்தான் நோக்கமாக கொண்ட சாதாரண கல்வி முறையின் வறட்சியான பலனை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். நீதி மற்றும் ஆன்மீக நெறிமுறைகள் உணராமல் எவரும் ஆனந்தத்தை அடைய முடியாது. அந்த நெறிமுறைகளை பாடத்திட்டத்தில் இன்னும் சேர்க்கப்படாமலே இருந்தன. நான் சிறுவர்களை முழு நிறைவுள்ள மனிதனாக ஆக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவ தீர்மானம் செய்து கொண்டேன். அந்த நோக்கில் என் முதல் படி வங்காளத்தில் ஒரு சிறு கிராமமான திஹிகா என்ற இடத்தில் 7 குழந்தைகளுடன் தொடங்கப்பட்டது. ஒரு வருடத்திற்கு பிறகு 1918 காசிம் பஜார் மகாராஜா சர் மணிந்திர சந்திரநந்தினியின் தாராள மனப்பான்மையினால் வேகமாக வளர்ந்து வந்து என் குழுவை ராஞ்சிக்கு மாற்ற முடிந்தது. பீகாரில் உள்ள இந்த நகரம் கல்கத்தாவிலிருந்து சுமார் 200 மைல்கள் தூரத்தில் உள்ளது. இந்தியாவில் நல்ல ஆரோக்கியத்திற்கு வேண்டிய சீதோசன நிலையை அருள பெற்ற நகரங்களில் இதுவும் ஒன்றுதான். ராஞ்சியில் உள்ள காசிம் பஜார் அரண்மனை யோகாத சத்சங்க பிரம்மச்சாரிய வித்யாலயா என நான் பெயரிட்ட புது பள்ளிக்கூடத்தின் பிரதான கட்டிடமாய் இருந்தது. ஆரம்பம் மற்றும் உயர்நிலை பள்ளிக்கூட வகுப்புகளுக்கான பாடத்திட்டத்தை நானே முறைப்படுத்தினேன். அதில் விவசாயம், தொழில், வியாபாரம் மற்றும் கல்வி சம்பந்தமான பாடங்கள் அடங்கியிருந்தது. புராதன முனிவர்களுடைய கல்வியின் குறிக்கோளை பின்பற்றி அவர்களுடைய வனாந்திர ஆசிரமங்கள் இந்திய இளைஞர்களின் உலகியல் மற்றும் இறையியல் கல்வி ஆகிய இரண்டிற்கும் புராதன கல்வி
மையங்களாக திகழ்ந்தன. வகுப்பு போதனைகள் பெரும்பாலும் திறந்த வெளியில் கொடுக்கப்படும்படி ஏற்பாடும் செய்திருந்தேன். ராஞ்சி மாணவர்க்கு யோக முறை தியானமும் 1916 நான் கண்டுபிடித்த யோகாதா என்ற விதிமுறைகளின்படி ஒரு ஒப்பற்ற ஆரோக்கியம் மற்றும் உடல் வளர்ச்சி முறையும் கற்பிக்கப்படுகிறது. மனிதனின் உடல் ஒரு மின்சார பேட்டரி போன்றதுதான் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அந்த உடலுக்கு நேரடி கர்த்தாவான மனித இச்சாசக்தி மூலம் மறுபடியும் சக்தியூட்ட முடியும் என்று நான் முடிவு செய்தேன். இச்சையின்றி எந்த ஒரு காரியமும் செயல்பட முடியாதகையால் தம் வலிமையை புதுப்பிக்க மனிதன் கருவிகளின் சுமையோ அல்லது இயந்திர ரகதியான தேகாபியாசங்களின் துணையோ இன்றி இந்த முக்கிய செயல்திறன் கொண்ட இச்சாசக்தியை தனக்குத்தானே பயன்படுத்தி கொள்ளலாம். எளிய யோகாதா உத்திகளின் மூலம் ஒருவர் வரையறையற்ற அளவு கிடைக்கும் பிரபஞ்ச சக்தியிலிருந்து தன்னுடைய உயிர் சக்தியை முதுகலத்தில் மையம் கொண்டிருப்பது உணர்வுடனும் உடலுக்குடனும் திரும்ப சக்தி ஊட்டலாம். ராஞ்சியில் கல்வி கற்ற சிறுவர்கள் யோகாதா பயிற்சிகளை ரொம்ப நல்ல முறையில் ஏற்றார்கள். அவர்களால் கடினமான ஆசனங்களில் பரிபூர்ண சமநிலையில் அமர்வதிலும் உயிர் சக்தியை உடலின் ஒரு பாகத்திலிருந்து மற்றொரு பாகத்திற்கு மாற்றுவதிலும் அசாதாரண திறனை அடையவும் முடிஞ்சது. அவங்க பல சக்தி வாய்ந்த வயது வந்த மனிதர் கூட செய்ய முடியாத வலிமையும் சகிப்புத்தன்மையும் வாய்ந்த வித்தைகளை செய்தாங்க. என் கடைசி தம்பி விஷ்ணு சரண் கோஸ் ராஞ்சி பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தான். பிறகு அவன் ஒரு புகழ்பெற்ற தேகாபியாச நிபுணனானான். அவனும் அவனுடைய மாணவன் ஒருவனும் 1938-39 மேலை நாடுகளில் பிரயாணம் செய்து தேக பலம், அதாவது யோகாசனம் மற்றும் தசைகளை அடக்கி ஆள்வது பற்றிய கண்காட்சிகளை நடத்தினாங்க. நியூயார்க்கில் கொலம்பியா பல்கலைக்கழகம் மற்றும் அமெரிக்காவிலும் ஐரோப்பியாவிலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் உடலின் மீது மனதிற்குள்ள சக்தியை பற்றிய நிரூபணங்களை கண்டு பேராச்சரியம் அடைஞ்சாங்க. ராஞ்சியில் முதல் வருட முடிவில் பள்ளியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் 2000 எட்டியது. ஆனால் அப்போ அங்கே உள்ள தங்கி படிக்கும் நிலையாக அது செயல்பட்டு வந்ததால் அந்த பள்ளிக்கூடத்தில் 100 பேருக்கு மட்டும்தான் இடம் இருந்தது. ரொம்ப சீக்கிரமே பகல் நேர மாணவர்களுக்கு வேண்டிய போதான முறையும் சேர்க்கப்பட்டது. இந்த வித்தியாலயத்தில் நான் சிறு குழந்தைகளுக்கு தாய் தந்தையின் பொறுப்பை ஏற்க வேண்டியும் இருந்தது. சாப்பன சம்பந்தமான அநேக பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டியும் இருந்தது. நான் அடிக்கடி கிறிஸ்துவின் சொற்களை நினைவுபடுத்திக் கொள்வேன். என் நிமித்தமாகவும் சுவிசேத்திரம் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 தடையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவன். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் இந்த சொல்லுக்கு பின்வருமாறு விளக்கமும் கொடுத்தார். வழக்கமான வாழ்க்கை அனுபவங்களான திருமணம், குடும்பத்தை பராமரிக்கிறது போன்றது எல்லாம் பக்தன் பெரிய பொறுப்புகளை ஏற்பதற்காக துறக்கிறானோ, பொதுவாக சமூக நலத்திற்கோ, இப்போது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 தனையாக வீடுகளையும் சகோதரியும் அவரது செயலாக தவறாக புரிந்து கொள்ளும் உலகத்தினால் அடிக்கடி ஏற்படும் தொல்லைகளுடைய அவர் செயல் புரிகிறான். ஆனால் இப்படி பெரிய அளவில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது அது சுயநலத்தை வெல்லுவதற்கு உதவுவதுடன் அது தெய்வீக வெகுமதியும் பெற்றுத்தருது. ஒரு நாள் என் தந்தை என்னை ஆசிர்வதிப்பதற்காக ராஞ்சி வந்திருந்தார். அவரது வருகை வங்காள நாக்பூர் ரயில்வேயில் அவர் அளித்த வேலையை நான் ஒப்புக்கொள்ளவில்லை என்ற மனத்தாபத்தினால் வெகு நாளாக தள்ளி போடப்பட்டே இருந்தது. மகனே, அவர் கூறினார், நான் இப்பொழுது நீ தேர்ந்தெடுத்துள்ள வாழ்க்கை முறையை ஒப்புக்கொண்டு விட்டேன். சந்தோஷமும் ஆர்வமும் கொண்ட இந்த குழந்தைகளுடன் உன்னை காணும்போது எனக்கு ஆனந்தம் உண்டாகுது. உயிரில்லாத ரயில்வே அட்டவணையில் எண்களுக்கு மத்தியில் இருப்பதை விட நீ இங்குதான் பொருத்தமாக இருக்கிறாய். என்னை பிடித்து இழுத்து கொண்டிருந்த குழந்தைகளின் கூட்டத்தை காட்டி என்னை 8 குழந்தைகள் மட்டும்தான் இருந்தன. ஆனால் நான் உன் நிலையை உணர முடிகிறது என்கிறார் கண்களை சிமிட்டியவாறு.
எங்களுக்கு கிடைத்த 20 ஏக்கர் செழிப்பு நிலத்தில் மாணவர்களும் ஆசிரியர்களும் மற்றும் நானும் தினசரி வகுப்புகளான தோட்ட வெளியிலும் திறந்த வெளி வேலைகளிலும் சந்தோஷத்தை அனுபவித்தோம். அநேக செல்லப்பிராணிகளையும் வளர்த்தோம். அவற்றில் மான்குட்டி ஒன்று குழந்தைகளால் மிகவும் நேசிக்கப்பட்டது. என் அறையில் அதை உறங்கவிடும் அளவிற்கு நான் அந்த மான்குட்டியை நேசித்தேன். வைகறை வெளிச்சத்தில் அந்த சிறு பிராணி காலை கொஞ்சலுக்காக என் படுக்கை அருகே மெதுவாக வந்து நிற்கும். ஒரு நாள் ஏதோ வேலையாக ராஞ்சி பட்டணத்திற்கு செல்ல வேண்டியிருந்ததனால் நான் அந்த மானுக்கு வழக்கத்தை விட சீக்கிரமாக ஆகாரமும் அளித்தேன். நான் திரும்பி வரும் வரை அதற்கு எந்த ஆகாரமும் கொடுக்க வேண்டாம் என்று சிறுவர்களிடம் சொல்லியும் இருந்தேன். ஒரு சிறுவன் கீழ்ப்படியாமல் அதற்கு ரொம்ப அதிகமாக பாலை புகட்டி விட்டான். நான் மாலையில் திரும்பிய பொழுது வருந்தத்தக்க செய்தி என்னை வரவேற்றது. அந்த மான்குட்டிக்கு ஆகாரம் அதிகமாக கொடுத்து விட்டபடியால் அது கிட்டத்தட்ட இறக்கும் தருவாயில் இருந்தது. நான் கண்ணீருடன் உயிரின்றி காணப்பட்ட அந்த மான்குட்டியை என் மடியில் கிடத்தி கொண்டேன். அது உயிரை காப்பாற்றும்படி இறங்கத்தக்க முறையில் கடவுளை வேண்டினேன். பல நேரங்களுக்கு பிறகு அந்த சிறிய ஜீவன் அதன் கண்களை திறந்து எழுந்து நின்றது. பலவீனத்துடன் நடந்தது. முழு பள்ளிக்கூடமும் மகிழ்ச்சி மேயில் கும்மாளமும் இட்டது. ஆனால் அந்த இரவு எனக்கு ஒரு நான் என்றுமே மறக்க முடியாதபடியான ஒரு ஆழ்ந்த படிப்பினை கிடைத்தது. நான் இரவு 2 மணி வரை அந்த குட்டியின் இருந்த பிறகு தூங்கிவிட்டேன். அந்த மான் கனவில் தோன்றி என்னுடன் பேசவும் தொடங்கியது. நீங்கள் என்னை பிடித்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள், தயவு செய்து என்னை போக விடுங்கள், என்னை போக விடுங்கள் என்றது. சரி, நான் கனவில் பதிலளித்தேன். நான் உடனே எழுந்துவிட்டேன். சிறுவர்களே, மான்குட்டி செத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். குழந்தைகள் என்னை நோக்கி ஓடி வந்தார்கள். நான் மான்குட்டியை படுக்க வைத்திருந்த மூளையை நோக்கி ஓடினேன். அது எழுந்திருக்க ஒரு கடைசி முயற்சி செய்து என்னை நோக்கி தடுமாறி வந்த பிறகு என் காலடியிலேயே விழுந்து உயிரும் விட்டது. மொத்த கர்மவினை மிருகங்களின் விதியை வழிகாட்டி ஒழுங்குபடுத்துகிறது. அதன்படி அந்த மானின் வாழ்வு முடிந்தும் விட்டது. மேலும் ஒரு உயர்ந்த நிலைக்கு முன்னேற தயாராகி இருந்தது. ஆனால் குறைகளுடன் கூடிய பிராணியின் உடற்கூட்டில் அது விடுதலைக்கு தவித்து கொண்டிருக்கும் பொழுது என் ஆழ்ந்த பற்றினாலும் பின்னால் அது சுயநலம் என்று நான் உணர்ந்தேன். மற்றும் என் தீவிர பிரார்த்தனைகளினாலும் அதை பிடித்து வைக்க என்னால் முடிந்தது. அந்த மானின் ஆத்மா என் கனவில் அதனுடைய கோரிக்கையை விடுத்தது. ஏனென்றால் என் அன்பான அனுமதி இல்லாமல் அது போக விரும்பவில்லை அல்லது போக முடியவில்லை. நான் ஒப்புக்கொண்ட உடனேயே அது புறப்பட்டு விட்டது. என் துக்கமெல்லாம் மறைந்தது. இறைவன் தன் குழந்தைகள் உலகிலுள்ள எல்லாவற்றையும் தன்னுடைய ஒரு பாகமாக ஏற்று அன்பு செலுத்த வேண்டும் எனவும் மரணம்தான் எல்லாவற்றிற்கும் முடிவும் என்று மாயையாக உணரக்கூடாது எனவும் விரும்புகிறார் என்று புதிதாக உணரவும் செய்தேன். அந்த ஞான மனிதன் மரணத்தை தன் மனதிற்கெனிய நண்பர்களை என்றுமே மறைத்து விடுவது போல தோன்றுகின்ற தாண்ட முடியாத பெரும் சுகராகவே காண்கிறான். ஆனால் பற்றற்ற மனிதர்கள் மற்றவர்களை கடவுளின் உருவமாகவே நினைத்து அன்பு செலுத்துவதுடன் மரணத்தின் போது அவனுக்கு பிரியமானவர்கள் இறைவனிடம் ஒரு சிறு இடைவெளி நேரத்திற்கு ஆனந்தமாக லைத்திருக்கவே திரும்பவும் சென்றிருக்கிறேன் என உணர்ந்தும் கொண்டேன். ராஞ்சி பள்ளிக்கூடம் சிறியதாக எளிய முறையில் தொடங்கி ஒரு பெரிய ஸ்தாபனமாக வளர்ந்து இன்று பீகாரிலும் வங்காளத்திலும் பெயர் பெற்று விளங்குது. பள்ளிக்கூடத்தின் பல பிரிவுகள் ரிஷிகளின் குறிக்கோளின்படி நடக்கும் கல்வி முறையை கண்டு மகிழ்பவர்கள் தாமாகவே முன்வந்து கொடுக்கும் நன்கொடைகள் ஆதரவினால் நடத்தப்படுகின்றன. மித்னபூரிலும் லக்கன்பூரிலும் கிளைகளின் பள்ளிகள் ஸ்தாபிக்கப்பெற்று சிறப்பாக நடந்தும் வருகின்றன. ராஞ்சி தலைமையகம் அந்த விடத்திலுள்ள ஏழைகளுக்காக மருத்துவ பிரிவு ஒன்றை பராமரித்தும் வருகிறது. அங்கு மருந்துகளும் மருத்துவர்களின் சேவையும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. விளையாட்டு போட்டிகளும் சிறந்தும் விளங்குகிறது. கல்வித்துறையிலும் பல ராஞ்சி மாணவர்கள் பிற்காலத்தில் பல்கலைக்கழக படிப்பில் சிறந்தும் விளங்கினர். கடந்த 30 வருடங்களில் ராஞ்சி பள்ளிக்கூடத்திற்கு கீழே நாடுகளிலிருந்து மேலை நாடுகளிலும் இருந்தும் சிறப்பு வாய்ந்த பலரும் வருகை தந்து கௌரவித்து இருக்கிறார்கள்.
1918 காசி சேர்ந்த சுவாமி பிரணவானந்தர் ஈருடல் கொண்ட மகன். ராஞ்சிக்கு வந்து சில நாட்கள் தங்கினார். அந்த பெரிய மகன் மரங்கள் அடியில் அழகான சூழ்நிலையும் நடக்கும் வாய்ப்புகளை கண்டும் மாலை வேளைகளில் சிறுவர்கள் பல மணி நேரம் அசையாமல் யோகா தியானத்தில் மூழ்கியிருப்பதைக் கண்டும் ரொம்பவும் மன நிகழ்ச்சியும் கொண்டார். அவர் கூறினார், என் இதயம் ஆனந்தம் அடைகிறது. சிறுவர்களுக்கான சரியான முறையில் பயிற்சி அளிக்க வேண்டும் என்று லாகரி மகாசயருடைய லட்சியங்கள் இந்த ஸ்தாபனத்தில் நிறைவேற்றப்படுகின்றன. என் குருவே தேவரின் ஆசியில் அதற்கு கிடைக்கட்டும். என் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒரு சிறுவன் அந்த பெரிய யோகியிடம் ஒரு கேள்வி கேட்க துணிந்தான். ஐயா, நான் ஒரு சந்நியாசியாவேனா? என் வாழ்க்கை கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுமா? சுவாமி பிரணவானந்தர் மென்மையாக புன்னகை புரிந்தாலும் அவர் கண்கள் வருங்காலத்தை ஊடுருவின. குழந்தாய், அவர் பதிலளித்தார், நீ பெரியவனான பிறகு உனக்காக ஒரு அழகான மணப்பெண் காத்திருக்கிறாள். பின்னால் அந்த சிறுவன் பல வருடங்கள் சந்நியாசத்தை ஏற்க திட்டமிட்டு கடைசியில் மனம் புரிந்தும் கொண்டான். சுவாமி பிரணவானந்தர் ராஞ்சிக்கு வருகை தந்த கொஞ்ச நாட்களுக்கு பின் தற்காலிகமாக தங்கியிருந்த கல்கத்தா வீட்டிற்கு நான் என் தந்தையுடன் போனேன். வெகு காலத்திற்கு முன்பு பிரணவானந்தர் நான் உன்னை உன் தந்தையுடன் பிறகு பார்க்கிறேன் என கூறிய முன்னறிவிப்பு உடனே என் நினைவுக்கும் வந்தது. என் தந்தை சுவாமியின் அறைக்குள் நுழைந்ததும் அந்த மகாயோகி தன் ஆசனத்திலிருந்து எழுந்து என் தந்தையை அன்பு கலந்த மரியாதையுடன் அணைத்தார். அவர் கூறினார், பகவதி, உனக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உன் மகன் மிக வேகமாக முடிவற்றவனை நோக்கி முன்னேறி செல்வதை நீ பார்க்கவில்லையா? என் தகப்பனார் முன்னிலையில் அவர் கூறும் புகழ்ச்சியை கேட்டு நான் நாணமுற்றேன். அவர் மேலும் தொடர்ந்தார், அருளலாரான நம் குரு அடிக்கடி சொல்லியதை நினைத்துப்பார். பண பஞ்சாய். ஆதலால் இடைவிடாத கிரியாயோகத்தில் ஈடுபட்டு இறைவனின் வாயிலை சீக்கிரத்தில் அடைவாய். வாரணாசியில் என்னுடைய வியப்பூட்டும் முதல் சந்திப்பின் போது மிகுந்த திடுக்கிடாத்துடன் நன்றாகவும் விளங்கிய பிரணவானந்தரின் உடல் இப்பொழுது வயது முயற்சியின் அடையாளங்களை காட்டியது. ஆனாலும் அவரது அமரும் நிலை இன்னும் போற்றத்தக்கதாறு நிமிர்ந்தே இருந்தது. சுவாமிஜி, நான் அவர் கண்களை நேருக்கு நேர் நோக்கி யாவரு கேட்டேன். எனக்கு தயவு செய்து சொல்லுங்கள், வயதின் முதிர்ச்சியை நீங்கள் உணரவில்லையா? உடல் தளர்ச்சியிடும் பொழுது நீங்கள் கடவுளை உணரும் தன்மைக்கு ஏதாவது குந்தகம் ஏற்படுகிறதா? அவர் தெய்வீக புன்னகை போர்த்தார். என் அன்பன் எப்பொழுதையும் விட இப்பொழுது என்னிடம் அதிகமாகவே இருக்கிறான். அவருடைய முழுமையான திட நம்பிக்கை என் மனம் ஆத்மா ரெண்டையும் ஒருங்கே ஆக்கிரமித்தது. அவர் தொடர்ந்தார், நான் இன்னும் 2 ஓய்விதங்களை அனுபவித்து வருகிறேன். ஒன்று இங்கிருக்கும் பகவதியிடமிருந்து, இன்னொன்று மேலிலிருந்து. தன் விரலை மேல் நோக்கி சுட்டிக்காட்டிய அந்த மகன் சற்று நேரம் பேரானந்தத்தில் ஆழ்ந்து விட்டார். அவர் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளியும் வீசியது. என் கேள்விக்கு விடை மிக தாராளமாக கிடைத்துவிட்டது. பிரணவானந்தருடைய அருகில் பலவித செடிகளையும் விதைப்பைகளையும் கண்ட நான் அவைகளின் உபயோகத்தை கேட்டேன். நான் வாரணாசியிலிருந்து நிரந்தரமாக கிளம்பிவிட்டேன். இப்பொழுது இமயமலை சாரலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். நான் அங்கு என் சீடர்களுக்காக ஒரு ஆசிரமம் நிறுவப் போகிறேன். இவை கீரை மற்றும் சில காய்கறிகளை விளைவிக்கும் விதைகள். என் அன்புக்குரியவர்கள் எளிய முறையில் வாழ்ந்து தங்கள் நேரத்தை ஆனந்தமாக கடவுளிடம் ஒன்றுபட்டு கழிப்பார்கள். வேறு எதுவுமே தேவையில்லை என்று சொன்னார். தந்தை தன் சகோதர சீடரை நோக்கி அவர் எப்பொழுதும் கல்கத்தாவிற்கு திரும்புவார் என கேட்டார். இனிமேல் எப்பொழுதும் இல்லை, அந்த மகான் பதிலளித்தார். இந்த வருடத்தில்தான் நான் என் மனதிற்குகந்த வாரணாசியை ஒரேடியாக விட்டுவிட்டு என் உடற்கூட்டை எரிந்து விடுவதற்காக இமாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று லாகரி மகாசயர் சொன்னார். அவருடைய சொற்களை கேட்டதும் என் கண்களில் நீர் நிறைந்தது. ஆனால் அந்த சுவாமி அமைதியாக புன்னகைத்தபடி இருந்தார். அவர் தோற்றம் அன்னை பராசக்தியின் மடியில் பத்திரமாக அமைந்திருக்கும் ஒரு சிறு தெய்வ குழந்தை ஞாபகப்படுத்துவதாக இருந்தது. வயதின் பாரம் ஒரு மகா யோகினியுடைய உயர்ந்த ஆத்மசக்தியின் முழு உடைமையின் மீது தீய விளைவை விளைவிப்பதும் இல்லை.
அங்க தன் விருப்பப்படி தன் உடலை புதுப்பித்து கொள்ளவும் முடியும். இருந்தாலும் சில சமயங்கள்ல தன் வயதின் முதிர்ச்சியை தடுக்க அவர் சிரத்தை எடுத்துக்கொள்வதும் இல்லை. ஆனால் மிஞ்சியுள்ள கர்மவினை பயனை அனுபவிப்பதற்கான புது பிறவியின் அவசியத்தை நீக்க அவருடைய தற்போதைய உடலை காலத்தை சேமிக்கும் ஒரு கருவியாக்கி இந்த ஸ்தூல தளத்திலேயே அவருடைய கர்மவினையை பயனை செலவழிக்க விடுகிறார். பல மாதங்கள் கழிந்து நான் பழைய நண்பன் சனந்தனை சந்தித்தேன். அவன் பிரணவானந்தரின் நெருங்கிய சீடர்களில் ஒருவன். என் பூஜ்ய குரு போய்விட்டார். விம்மல்களுக்கிடையே அவன் சொன்னான். அவர் ரிஷிகேசத்துக்கு அருகில் ஒரு ஆசிரமத்தை ஸ்தாபித்து எங்களுக்கு அன்பான பயிற்சி அளித்தார். அவரது வழிகாட்டியிருந்தால் நாங்கள் கொஞ்சம் நிலைப்பட்டு ஆன்மீகத்தில் வேகமாக முன்னேற தொடங்கியதும் ரிஷிகேசில் இருந்து ஒரு பெரிய கூட்டத்திற்கு உணவளிக்க விரும்புவதாக ஒரு நாள் கூறினார். நான் எதற்காக இவ்வளவு பெரிய கூட்டம் என கேட்டேன். இது என் கடைசி உற்சவ திருவிழா என்றார். அவர் கூறிய வார்த்தைகள் முழு அர்த்தத்தை நான் உணரவும் இல்லை. பிரணவானந்தர் ஏராளமாக உணவு தயாரிப்பதில் உதவினார். நாங்கள் கிட்டத்தட்ட 2000 விருந்தாளிக்கு உணவளித்தோம். விருந்து முடிந்த பிறகு அவர் ஒரு உயர்ந்த மேடையில் அமர்ந்து பரமாத்மாவை பற்றி ஒரு பரவசம் அளிக்கும் சொற்பொழிவும் ஆற்றினார். முடிவில் ஆயிரக்கணக்கான முன்னிலையில் அருகில் அமர்ந்திருந்த என் பக்கம் திரும்பி ஒரு அசாதாரண ஆற்றலுடன் பேசினார். சனந்தன், தயாராக இரு. நான் இந்த கூட்டை உதைத்தெறிய போகிறேன். ஒரு திக் பிரம்மையான மௌனத்திற்கு பிறகு நான் இறைந்து கூவினேன். குருதேவா, அப்படி செய்யாதீங்க. தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. என் சொற்களை கேட்டு ஆச்சரியமடைந்த கூட்டம் மௌனமாக இருந்தது. பிரணவானந்தர் என்னை நோக்கி புன்னகைத்தார். ஆனால் அவர் கண்கள் ஏற்கனவே சாஸ்வதத்தை நோக்கி கொண்டிருந்தன. சுயநலக்காரனாக இருக்காது என்றார் அவர். எனக்காக வருத்தமும் பட வேண்டாம். நான் வெகு காலமாக உங்களுக்கெல்லாம் மனமும் வந்து சேவை செய்திருக்கிறேன். இப்பொழுது மகிழ்ந்து எனக்கு வெற்றி உண்டாக வாழ்த்துங்கள். நான் என் பிரபஞ்ச அன்பினை சந்திக்க செல்கிறேன். தாழ்ந்த குரலில் அவர் தொடர்ந்தார். நான் சீக்கிரமே மறுபடி பிறப்பேன். எல்லையற்ற பரமானந்தை கொஞ்ச காலம் அனுபவித்த பிறகு பூமிக்கு திரும்பி வந்து பாபாஜியுடன் சேர்ந்து கொள்வேன். என் ஆன்மா எங்கு அந்த புது சரீரத்துடன் இருக்கிறது என்பதை நீ சீக்கிரத்தில் அறிவாய். அவர் மறுபடி கூவினார். சனந்தன், நான் 2வது கிரியா யோகத்தின் மூலமாக என் உடலை ஊகிக்கிறேன். எங்களுக்கு முன்னே கடலென குழுமியிருக்கும் முகங்களை நோக்கி ஆசையளித்தார். அவருடைய பார்வையை உள்முகமாக ஞானக்கண்ணை நோக்கி செலுத்தியவாறு அவர் அசைவற்றவரானார். அதிர்ச்சி அடைந்த கூட்டம் அவர் ஒரு சமாதி நிலையில் தியானித்திருப்பதாக நினைத்து கொண்டிருந்த பொழுது அவரது ஆத்மா இந்த மாமீச கூட்டை விட்டு பரந்த பிரபஞ்ச வெளியில் கலந்துவிட்டது. சீடர்கள் பத்மாசனத்தில் அமர்ந்திருந்த அவரது உடலை தொட்ட பொழுது அது உயிருள்ள உடலாய் இல்லை, ஒரு விரைத்த கூடு மட்டுமே இருந்தது. அதனுள்ளே குடியிருந்தவர் அழியாத அந்த கரைக்கு பறந்து விட்டிருந்தார். சனந்தன் அவருடைய செய்தியை கூறி முடித்ததும் நான் நினைத்தேன், அருள் பெற்ற அந்த ஈருடல் கொண்ட மகான் தன் மரணத்திலும் வாழ்வைப் போலவே வியப்பு தருகிற வகையில் இறந்திருக்கிறார். பிரணவானந்தர் எங்கு பிறக்கப் போகிறார் என்று கேட்டேன். அந்த விஷயத்தை நான் ஒரு புனிதமான ரகசியமாக காத்து வருகிறேன். நான் யாருக்கும் அது கூற முடியாது. நீ வேறு ஏதாவது முறையால் ஒரு கால் கண்டுபிடிக்கலாம் என்று சனந்தன் பதிலளித்தான். பல வருடங்கள் கழித்து நான் சுவாமி கேசவானந்தரிடமிருந்து பிரணவானந்தர் பொது உடலில் பிறந்த சில வருடங்களுக்கு பிறகு இமயத்திலுள்ள பத்ரி நாராயணுக்கு சென்று மகா பாபாஜியை சுற்றியிருக்கும் யோகிகளின் குழுவில் சேர்ந்து கொண்டதாக தெரிந்தேன். லாகரி மகாசேன் விருப்பமான குறிப்பு இது. இதனால் சீடர்கள் தியானத்தில் விடாமுயற்சியை கடைபிடிக்க வேண்டுமென ஊக்கமூட்டுவது வழக்கம். பொருள், செய்து செய்து ஒரு நாள் செய்யப்பட்டு விடும். தடையின்றி மொழிபெயர்க்கப்படும் பொழுது முயன்று கொண்டே ஒரு நாள் ஒரு தெய்வத்தை கண்டே விடலாம் என்னவும் பொருள்படும். லாகரி மகாசேன் குரு இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர். யோக சதா சத்சங்க மார்க்கத்தின் உயர்நிலை கிரியா யோக தீட்சை பெற்றவர்களுக்கு பிரணவானந்தரால் பயன்படுத்தப்பட்ட உண்மையான உத்தி 3வது கிரியா யோக தீட்சை என்பது தெரியும். லாகரி மகாசயர் பிரணவானந்தருக்கு வழங்கிய போது அது
அது யோகாதவரிடமிருந்து இரண்டாவது கிரியா ஆகும். இதில் வல்லவரான பக்தருக்கு எந்த நேரத்திலும் உணர்வுடன் உடலை விட்டுவிடவும் திரும்பி வருவதற்கும் இந்த கிரியா உதவுகிறது. முன்னேறிய யோகிகள் இந்த கிரியா யுக்தியை இறுதியான இறக்கும் தருவாயில் பயன்படுத்துகிறாங்க. அந்த தருணம்தான் இவங்களுக்கு நிச்சயமாக முன்கூட்டியே தெரியும். உயர்ந்த யோகியில் மோட்சத்தின் கதவாகிய உயிர் நட்சத்திரமான ஞானக்கண் வழியாக உள்ளேயும் வெளியேயும் செல்கிறார்கள். கிறிஸ்து கூறினார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் அல்லது பொய்த்தோற்றம் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நானே தெய்வீக உணர்வு அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணடவும் வந்தேன். யோவான் பைபிளில் இதே போல் சொல்லப்பட்டிருக்கு. கேசவானந்தருடன் எனது சந்திப்பு 500 பக்கங்களில் விளக்கப்பட்டமும் இருக்கிறது. வித்யாலயம் பள்ளிக்கூடம் இங்கு பிரம்மச்சாரியம் என சொல்லப்பட்டும் வேத முறைப்படி மானிட வாழ்க்கைக்கான 4 நிலைகள் ஒன்றுதான். அந்த நிலையில பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கும் மாணவன் பிரம்மச்சாரி. உலக பொறுப்புகளுடன் கூடிய இல்லறத்தான் கிரகஸ்தர்கள். ஏகாந்தவாசி வனப்பிரசஸ்தன். எல்லா உலக பந்தங்களிலிருந்து விடுபட்டு கானகத்தில் வாழ்பவர் அல்லது சஞ்சரிப்பவர் சந்நியாசி. வாழ்க்கையிலும் இந்த லட்சிய முறை தற்கால பாரதத்தில் முழுவதும் அனுசரிக்கப்படாவிட்டாலும் இன்றும் இந்த முறை சிரத்தையோடும் அனுசரிப்பவர்களை பெற்றிருக்கிறது. இந்த 4 நிலைகளும் வாழ்நாள் முழுவதும் ஒரு குருவின் வழிகாட்டின் கீழ் சிரத்தையுடன் பின்பற்றப்படுகிறது. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.